வணிகத்தின் சொத்துகளுக்கும் அதற்கு பங்களித்தவர்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பை வெளிப்படுத்தும் சமன்பாடு கணக்கீட்டு சமன்பாடு என குறிப்பிடப்படும். வணிகத்தின் சொத்துகளுக்கு பங்களித்தவர்கள் என்பது உரிமையாளர்களையும் கடன் கொடுத்தவர்களையும் குறிக்கும். வணிகத்தை ஆரம்பிக்கும் போது ரூபாய் 2 லட்சம் முதலீடு செய்யப்படுமானால் வணிகத்தின் சொத்துக்களுக்கு பங்களித்தவர் உரிமையாளர் மட்டுமே ஆகும். அதாவது வணிகத்தின் முயற்சியாளருக்கு மட்டும் உரிமையானதாக இருக்கும் சொத்துக்கள். அப்போது கணக்கீட்டு சமன்பாடு சொத்து சமன் உரிமை என காட்டப்படும். $2 லட்சம் முதலீடு செய்திருப்பதால் அது காசு பட்டியல் இருக்கும். காசு ஒரு சொத்து, அவை 2 லட்சம் சொத்து. அது யாருக்கு சொந்தம், யாருக்கு உரிமையாகும்? உரிமையாளருக்கு, சொந்தக்காரனுக்கு. ஆகவே உரிமை 2 லட்சம். கணக்கீட்டு சமன்பாடு சொத்து சம உரிமை. வணிகத்தில் இருக்கும் சொத்துக்கள் எல்லாம் முயற்சியாளருக்கு, அதாவது உரிமையாளருக்கு சொந்தம் என்றால் சமன்பாடு எப்படி இருக்கும்? சொத்து சமன் உரிமை. ஆனால் கணக்கீட்டு சமன்பாடு அவ்வாறு இருப்பதில்லை. சாதாரணமாக கணக்கீட்டு சமன்பாட்டை நாங்கள் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என குறிப்பிடுவோம். இதே வணிகத்தில் மேலதிக நிதி தேவைக்கு 50,000 ரூபாய் வங்கியிலிருந்து கடன் பெறப்படுமானால் வணிகத்தின் சொத்துகள் உரிமையாளருக்கு மட்டுமன்றி புறத்தியாருக்கும் சொந்தமாக இருக்கும். அதாவது வங்கிக்கும் சொந்தமாக இருக்கும். அப்போது கணக்கீட்டு சமன்பாடு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. உரிமையாளர் இட்ட காசு பட்டியலில் இருக்கு 2 லட்சம். வங்கியிலிருந்து பெற்ற கடன் 50,000. அப்ப 2,50,000 காசு பட்டியலில் இருக்குது. காசு பட்டியலில் இருக்கிற காசு அவ்வளவும் வணிகத்தின் சொத்து. இந்த காசு என்ற சொத்து இருவர் பங்களித்திருக்கிறாங்க. உரிமையாளர் பங்களித்தது 2 லட்சம், பொறுப்பு புறத்தியார் பங்களித்தது தான் பொறுப்புன்னு சொல்றது. நாங்கள் வங்கி பங்களித்தது 50,000. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. கணக்கில் சமன்பாடு எவ்வாறு இருக்கும்? உரிமையாளர் முதலீட்டு காசு 2 லட்சம், வங்கியிலிருந்து பெற்ற கடன் 50,000. ஆகவே வணிகத்தில் இருக்கிற மொத்த சொத்து 2,50,000. சொத்து 2,50,000. உரிமை முயற்சியாளர் முதலிட்ட தொகை அது 2 லட்சம். பொறுப்பு வங்கியிலிருந்து பெற்ற கடன் 50,000. அவை சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. சொத்து 2,50,000, உரிமை 2 லட்சம், பொறுப்பு 50,000. இது ரெண்டும் கூட்டினால் 2,50,000. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. உரிமையும் பொறுப்பையும் கூட்டுறோம் 2,50,000. சாதாரணமாக கணக்கீட்டு சமன்பாடு வரதான் சொல்லப்படும். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு.
ஆனால் இதிலே பக்கம் மாறியும் சொல்லலாம். உரிமை சக பொறுப்பு சமன் சொத்து சொல்லலாம். அது தவறில்லை. அதாவது உரிமை சக இதை முன்னுக்கு போட்டு சொத்தை புறம் போடுறோம். உரிமை சக பொறுப்பு சமன் சொத்து. உரிமையும் பொறுப்பையும் கூட்டினால் சொத்து வரும். உரிமை சக பொறுப்பு சமன் சொத்துன்னு சொல்லலாம். இது மற்றொரு விதமா சொல்லலாம். ஆனா இதை இன்னும் வேறு முறைகளிலும் சொல்லலாம். இரண்டாவது பாருங்க, இதுல உரிமை சமன் சொத்து சக பொறுப்பு. அப்ப இந்த சமன்பாடுல உரிமை 2 லட்சம். உரிமை எதுக்கு சமன் என்று கேட்டால் சொத்திலிருந்து பொறுப்பை கழித்து வாருது சமன். அப்ப உரிமையை முன்னுக்கு போட்டு சொத்திலிருந்து பொறுப்பை கழித்து வாரது தான் உரிமை. உரிமை சமன் சொத்து சய பொறுப்பு. இந்த விதமாக சொல்லலாம். அப்ப இதுல உரிமை 2 லட்சம் சமன் சொத்து 2,50,000. அதுல இருந்து பொறுப்பை கழிச்சால், சொத்திலிருந்து பொறுப்பை கழிச்சால் உரிமை வரும். சொத்தில புறத்தியாருக்கு செலுத்த வேண்டிய தொகை, புறத்தியாருக்கு உரிய தொகை 50,000 கழித்தால் உரிமை சொந்தக்காரனுக்கு சொந்தமான தொகை வரும் 2 லட்சம். இதை மற்றொரு விதமாக சொல்லலாம். பொறுப்பு முன்னுக்கு எடுக்கிற பொறுப்பு சமன். பொறுப்பை காண்றால் சொத்திலிருந்து உரிமையை கழிக்கிற, சொத்திலிருந்து உரிமையை கழிக்கிற. இதையும் கணக்கிட்டு சமன்பாடுதான். இது தவறு இல்லை. பொறுப்புகள் என்று சொன்னால் பொறுப்பு இதில் போட்டுக்கிறது. பொறுப்பு சமன் 50,000. பொறுப்பை எப்படி பார்க்கறது? சொத்து 2,50,000. அதுல இருந்து உரிமை எவ்வளவு? 2 லட்சம். சொத்திலிருந்து உரிமையை கழித்தால் பொறுப்பு. சொத்து 2 லட்சம், உரிமை சொத்து மொத்த சொத்து 2,50,000, உரிமை 2 லட்சம், சொத்திலிருந்து உரிமையை கழித்தால் பொறுப்பு. இந்த விதமாக கணக்கீட்டு சமன்பாடு விதம் இங்க காட்டப்பட்டிருக்கிற 3 முறையிலையும் சொல்லலாம். தேவைக்கேற்ப இந்த கணக்கீட்டு சமன்பாட்டின் வடிவத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் சாதாரணமாக கணக்கீட்டு சமன்பாடை நாங்கள் சொல்ற நேரத்தில், கேட்கிற நேரத்தில் சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு சொல்லுவோம். மற்றொரு விதமாக இதை முன்னுக்கு எடுக்கலாம். உரிமை சக பொறுப்பு சமன் சொத்துன்னு சொல்லலாம். அல்லது உரிமை முன்னுக்கு எடுக்கலாம். உரிமை சமன் சொத்து சமன் பொறுப்பு, சொத்து செய்ய பொறுப்பு. பொறுப்பை காண வேண்டும் என்று சொன்னால் பொறுப்பு சமன் சொத்து செய்ய உரிமை. அப்ப உரிமை காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொத்திலிருந்து பொறுப்பை கழிச்செடுக்கலாம். பொறுப்பை காண வேண்டிய நேரத்தில் சொத்திலிருந்து உரிமையை கழிச்செடுக்கலாம். சொத்து எவ்வளவு என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உரிமையையும் பொறுப்பையும் கூட்டலாம். உரிமையும் பொறுப்பையும் கூட்டினால் சொத்து வரும். இந்த கணக்கீட்டு சமன்பாடுன்றது எந்த ஒரு தினத்திலையும் 2 பக்கமும், இடப்பக்கம் இருக்கிறது, வலப்பக்கம் இருக்கிறது, ஒன்று கொண்டு சமனா இருக்கும். சமனுக்கு இங்கால இருக்கிற இடப்பக்கம் இருக்கிறது 2 லட்சம், வலப்பக்கம் இருக்கிறது 2 லட்சம். இது இங்க காட்டப்பட்டிருக்கிற சமன்பாடு, இது சமன்பாடு தான், கணக்கீட்டு சமன்பாடு. இது சொத்துகள்
புறத்தியாருக்கு எதுவும் சொந்தம் இல்லை. முழு சொத்துகளும் உரிமையாளருக்கு சொந்தம் என்றால் சமன்பாடு எப்படி இருக்கும்? பிறருக்கும் சொந்தம் இருந்தால் தான் இந்த மாதிரி இருக்கும் சமன்பாடு. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இது கணக்கீட்டு சமன்பாடு நாங்கள் இந்த விதமாக சொல்லலாம். வணிகத்தின் சொத்துகளுக்கும் அதற்கு பங்களித்தவர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தும் சமன்பாடு கணக்கீட்டு சமன்பாடு என குறிப்பிடப்படும். பங்களித்தவர்கள் என்பது உரிமையாளர்களையும் கடன் கொடுத்தவர்களையும் குறிக்கும். உரிமையாளர்களும் கடன் கொடுத்தவர்கள். அப்ப உரிமையாளர்களும் கடன் கொடுத்தவர்களும் வணிகத்தின் சொத்துகளுக்கு பங்களித்திருந்தார்களானால் சமன்பாடு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு வரும். சமன்பாட்டை நாங்க மூன்று இப்படி எல்லாம் சொல்லலாம். உரிமை சக பொறுப்பு சமன் சொத்து சொல்லலாம். உரிமை காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் உரிமைதான் தெரியாது, சொத்தும் பொறுப்பும் தெரியும் என்று சொன்னால் உரிமையை காணலாம். சொத்திலிருந்து பொறுப்பை கழித்து உரிமையை காணலாம். பொறுப்பை நாங்கள் காண வேண்டிய நேரத்தில் சொத்திலிருந்து உரிமையை கழித்து பொறுப்பை காணலாம். தேவைக்கேற்ப இந்த கணக்கீட்டு சமன்பாட்டை பயன்படுத்த எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுக்கான ஒரு உதாரணத்தை நான் இப்பொழுது காட்டுகிறேன். இங்கே பாருங்கள். இது வெற்றிடங்கள் தரப்பட்டுள்ளன. வெற்றிடங்களை நிரப்புதல் வேண்டும். முதலாவது சொத்து 5 லட்சம், உரிமை 4 லட்சம், பொறுப்பு 1 லட்சம். சரியாண்டு பாருங்க. உரிமையும் பொறுப்பையும் கூட்டினால் சொத்து வரணும். 4 லட்சம் உரிமை சக பொறுப்பு, 4 லட்சம் 1 லட்சம் 5 லட்சம். அது சரி, இது தந்திருக்கு. இனி அதே இதை இங்க இன்னும் 3 தரம் தந்திருக்கிறேன் பாருங்க. இல்ல உரிமை தந்திருக்கு, பொறுப்பு தந்திருக்கு. உரிமை 4 லட்சம், பொறுப்பு 1 லட்சம் என்றால் சொத்து இதை பார்த்து எழுதுறான். அப்படி எழுதலாம். 5 லட்சம் என்று எழுதலாம். இது உரிமை சக இரண்டையும் கூட்டி இதை சொத்து எழுதலாம். இதுல சொத்து தந்திருக்கு 5 லட்சம், உரிமை தரல, பொறுப்பு தந்திருக்கு. உரிமையும் பொறுப்பையும் கூட்டினால் சொத்து வரும். அப்ப இதுல காண வேண்டியது உரிமை. இந்த சமன்பாட்டை நாங்க இப்படி மாத்தணும், இது மாதிரி மாத்தணும். உரிமை சமன் உரிமையை காணணும். அப்ப சொத்திலிருந்து பொறுப்பை கழிக்கணும். சொத்திலிருந்து பொறுப்பை கழிப்போம். சொத்திலிருந்து பொறுப்பை கழித்தால் 5 லட்சத்தில் 1 லட்சம் போனால் இது 4 லட்சம். 4 லட்சம் வரும். இந்த சமன்பாட்டில் பாருங்க, பொறுப்பு தரல, பொறுப்பை காணணும். பொறுப்பை பார்க்கறதுக்குரிய சமன்பாடை இதை மாற்றி இருக்கும். கொஞ்சம் பாருங்க. பொறுப்பு சமன் சொத்து செய்ய உரிமை. சொத்திலிருந்து உரிமையை கழிச்சா பொறுப்பு. இந்த சமன்பாடை பயன்படுத்தணும். இப்போ பொறுப்பிலிருந்து சொத்து கழிப்போம். பொறுப்பு எவ்வளவு? 10 லட்சம். இல்ல 1 லட்சம். சொத்து 3 லட்சம். அப்ப 3 லட்சத்து 1 லட்சம் போனா இதுல 2 லட்சம். இவ்வளத்துல 2 லட்சம் வரும். உரிமை 2 லட்சம். இதுல பாருங்க, இதுல சொத்தை காணணும். சொத்தை காண்றதுக்குரிய வாய்ப்பாடு இதுதான். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. உரிமையும் பொறுப்பையும் கூட்டணும். உரிமையும் பொறுப்பும் உரிமை 10 லட்சம், பொறுப்பு 5 லட்சம். அப்ப உரிமையும் பொறுப்பு 15 லட்சம். இதுல எழுதணும் 15 லட்சம். இதுல பாருங்க, இதுல சொத்து இருக்கு, உரிமை இருக்கு, பொறுப்பு இல்லை.
பொறுப்பை காண்றதுக்கு இந்த சமன்பாடை பயன்படுத்தணும். பொறுப்பு சமன் சொத்து செய்ய உரிமை. பொறுப்பு காண்றதுக்கு சொத்து செய்ய உரிமை. சொத்து 9,000, 90,000. உரிமை 50,000. சொத்திலிருந்து உரிமை கழிக்க 40,000 வரும். இதில் மற்ற இதையும் பார்த்து நிற்போம். பாருங்க, இது சொத்து தந்திருக்கு, உரிமை தந்திருக்கு, பொறுப்பு தெரியல. அப்போ பொறுப்பை காண்றதுக்கு இந்த வாய்ப்பாடு. பொறுப்பு சமன் சொத்து செய்ய உரிமை. சொத்திலிருந்து உரிமையை கழிப்போம். கழித்தால் இது 1,00,000, இது 80,000. அப்போ 20,000. பொறுப்பு 20,000. இது சொத்து காண சொல்லிக்கு. அப்போ உரிமையும் பொறுப்பையும் கூட்டணும். இங்கே பாருங்க, உரிமை சக பொறுப்பு சொத்து. அப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம். இது 75,000, பொறுப்பு 25,000. அப்போ சொத்து 1,00,000. இதில் உரிமை கட்டிருக்கு. உரிமையை கேட்டால் இந்த வாய்ப்பாடு எடுக்கணும். சொத்திலிருந்து பொறுப்பை கழிக்கணும். சொத்திலிருந்து பொறுப்பை கழிக்கணும். சொத்து எவ்வளவு? 2,00,000. பொறுப்பு 60,000. அப்போ இதில் 1,40,000 உரிமை. 1,40,000. மீண்டும் ஒரு முறை பாருங்க. இதில் இதை பார்க்காமலே இதை செய்ய தெரியணும் உங்களுக்கு. அல்லது இதை எப்படி எழுதி வச்சுக்கொண்டே நீங்கள் இந்த வெற்றிடங்களை நிரப்பலாம். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. உரிமையை காண்றதுக்கு அதே சமன்பாடு தான். உரிமையை காண்றதுக்கு சொத்திலிருந்து பொறுப்பை கழிக்கணும். பொறுப்பை காண்றதுக்கு சொத்திலிருந்து உரிமையை கழிக்கணும். இந்த வாய்ப்பாடு எழுதி வச்சுட்டு இப்போ இது நாங்கள் பார்க்க வேண்டியது சொத்து. அப்போ சொத்துக்கு இந்த வாய்ப்பாடு. அப்போ இது ரெண்டையும் கூட்டி விடுறது. உரிமையும் பொறுப்பையும் கூட்டா சரி. அப்போ 5,00,000. இதில் பார்க்க வேண்டியது உரிமை. உரிமையை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? சொத்தையும் பொறுப்பு, சொத்திலிருந்து பொறுப்பை கழிக்கணும். சொத்து 5,00,000, பொறுப்பு 1,00,000, கழிக்க 4,00,000. அடுத்த இதில் என்னத்தை பார்க்கணும்? பொறுப்பு பார்க்கணும். பொறுப்பு பார்க்கறதுக்கு என்ன வேணும்? சொத்திலிருந்து உரிமையை கழிக்கணும். சொத்து 5,00,000, உரிமை 4,00,000, இது 1,00,000 வரும் பொறுப்பு. இதில் உரிமையை பார்க்கணும். உரிமை பார்க்கறது இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தணும். உரிமை சமன் சொத்து செய்ய பொறுப்பு. சொத்துலேருந்து பொறுப்பை கழிக்கணும். சொத்து 3,00,000, பொறுப்பு 1,00,000. அப்போ இது 2,00,000. இது 6வதுக்கு உரிமையும் பொறுப்பும் தந்திருக்கு. அப்போ சொத்தை பார்க்கறதுக்கு உரிமையும் பொறுப்பையும் கூட்டினா சொத்து. முதலாக சமன்பாடு. அடுத்தது இதில் இந்த பொறுப்பு கட்டிருக்கு. அவ பொறுப்பை பார்க்கறது இந்த வாய்ப்பாடு. அதாவது சொத்திலிருந்து உரிமையை கழிச்சா பொறுப்பு வரும். அப்போ சொத்து 90,000, இது 50,000. அப்போ 40,000. அடுத்து இதை பாருங்க, சொத்தும் தந்திருக்கு, உரிமையும் தந்திருக்கு. அப்போ சொத்திலிருந்து உரிமையை கழிச்சா பொறுப்பு. இதுலேருந்து இதை கழிச்சு எழுதுறேன். உரிமையும் தந்திருக்கு, பொறுப்பும் தந்திருக்கு. ரெண்டையும் கூட்டுனா வர்றது சொத்து. பொறுப்பும் தந்திருக்கு, சொத்தும் தந்திருக்கு. அப்போ சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா வர்றது உரிமை. அப்போ இது திருப்பி இருக்க சொல்லுவோம். சொத்து தந்திருக்கு, உரிமை தந்திருக்கு. சொத்திலிருந்து உரிமையை கழிக்கிற. அப்போ 10,00,000, 1,00,000லிருந்து 80,000 கழிச்சா 20,000 பொறுப்பு. உரிமை தந்திருக்கு 75,000, பொறுப்பு தந்திருக்கு 25,000. உரிமையும் பொறுப்பையும் கூட்டா சொத்து. அப்போ ரெண்டையும் கூட்டினா 1,00,000. இது 1,00,000 தோணும். பொறுப்பு தந்திருக்கு, சொத்து தந்திருக்கு. அப்போ சொத்திலிருந்து பொறுப்பை கழிச்சா வர்றது உரிமை. அப்போ 2,00,000லிருந்து 60,000 போனால் 1,40,000. அப்போ இந்த சமன்பாடை இந்த 3 விதமாகவும் நாங்கள் பயன்படுத்தலாம். சாதாரணமாக சமன்பாடு இதுதான். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. கணக்கிட்டு சமன்பாட்டை கேட்டால் நாங்கள் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. உரிமையாளருக்கு மட்டும் சொத்து சொந்தமாக இருக்கிற நேரத்தில் சொத்து சமன் உரிமை என்ற சமன்பாட்டையும் சொல்லலாம். சொத்து சமன் உரிமை என்றால் அது சொத்து முழுவதும் உரிமையாளருக்கு சொந்தம். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என்றால் சொத்து முழுவதும்
ரெண்டு சாராருக்கு சொந்தம். ஒன்று முயற்சியாளருக்கு சொந்தம், மீதியானது புறத்தியருக்கு சொந்தம். இங்கே 9 தினங்களுக்குரிய கொடுக்கல் வாங்கல்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றை கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்வோம். 1/1/24 முதலாம் தேதி உரிமையாளர் ரூபாய் 50,000 விட்டு வணிகம் ஒன்றை ஆரம்பித்தால் காசு சொத்து வணிகத்துக்குள்ள வரும். உரிமையாளர் உரிமை கூடும். காசு சொத்து கூடும், உரிமையும் கூடும். அதை நாங்கள் இப்போ பதிவோம். காசு சொத்து சக 50,000, உரிமை சக 50,000. இதுவும் சக 50,000. அடுத்தது ரூபாய் 40,000 வங்கியில் இட்டு நடைமுறை கணக்கு ஒன்றை ஆரம்பித்தார். காசுப்பட்டியிலிருந்து காசு எடுத்து வங்கியில நடைமுறை கணக்கு போடுறாங்க. நடைமுறை கணக்கும் ஒரு சொத்து கணக்கு தான். காசு கணக்கும் ஒரு சொத்து கணக்கு. காசு என்ற சொத்து குறையுது, நடைமுறை கணக்கு வங்கி கணக்கு என்ற சொத்து கூடுது. காசு சொத்து 40,000 குறையுது, நடைமுறை கணக்கு என்ற வங்கி கணக்கு அதுவும் ஒரு சொத்து, அது கூடுது, காசு குறையுது. அப்போ அதை 2ஆம் தேதி சொத்துலாம் ரெண்டும் ஒன்று கூடுது, ஒன்று குறையுது. அப்போ அதை காட்டுவோம். 40,000 நடைமுறை கணக்கு ஒரு சொத்து கூடுது, வங்கி கணக்கு கூடுது, காசு குறையுது 40,000. ரெண்டும் இதுக்குள்ளாம் வரும், சொத்துக்குள்ளான். 3வது பாருங்க, ரூபாய் 20,000 கொள்வனை செய்து காசோலை வழங்கினார். அப்ப 20,000 கொள்வனை செய்தால் சரக்கு நிறுவனத்துக்குள்ள வருது. நிறுவனத்துக்குள்ள சரக்கு கூடுது. அப்ப கூடுனா சரக்கு சொத்து கூடுது. காசோலை வழங்குறார். அப்ப வங்கி நடைமுறை கணக்கு குறையுது. அப்போ ஒரு சொத்து கூடுது, ஒரு சொத்து குறையுது. 20,000 ஒரு சொத்து கூடுது, ஒரு சொத்து குறையுது. சரக்குன்ற சொத்து கூடுது, நடைமுறை கணக்கு வங்கி கணக்கு மீது குறையுது. அப்போ ஒரு சொத்து கூடுது, ஒரு சொத்து குறையுது. ரெண்டும் சொத்துலாம் மாற்றம். வாத பதிவம். அப்போ இதுல சரக்கு சொத்து கூடுது, வங்கி நடைமுறை கணக்கு குறையுது. சொத்துக்கெல்லாம் 2 பதிவும். காசோலை கொடுத்து தளவாடம் கொள்வனவு செய்தார். இதுலேயும் அதே தான் நடக்குது. தளவாடம் ஒரு சொத்து, வணிகத்துக்குள்ள சொத்து தளவாடம் கூடுது. அப்போ காசு நடைமுறை கணக்கில் குறையுது. அப்போ நடைமுறை கணக்கில் குறையுது, அது சொத்து ஒரு சொத்து குறையுது, ஒரு சொத்து கூடுது. அப்போ அதுவும் ஒரு இதுக்குள்ள மட்டும்தான் வருது பதிவாம். ஒரு சொத்து கூடுது, ஒரு சொத்து குறையுது. 10,000. அடுத்தது உரிமையாளர் சொந்த தேவைக்கு 2,000 ரூபாய் காசு எடுத்திருக்கிறார். காசு எடுத்தார், 2,000 ரூபாய் எடுத்தார். காசு குறையுது 2,000 ரூபாய். ஒரு சொத்து குறையுது, உரிமையும் குறையுது. 2,000 அவருடைய உரிமையில இங்க இருக்கிற 50,000 2,000 குறையுது. ஒரு சொத்து குறையுது, உரிமை குறையுது, சொத்து குறையுது. அதில் பதிவும். உரிமை குறையுது, சொத்து குறையுது. 2,000. அடுத்தது
ஆறுமுகம் கம்பெனியிலிருந்து ரூபாய் 20,000 கடனை கொள்வனை செய்தார். சரக்கு வருது நிறுவனத்துக்குள்ள, சரக்கு கூடுது, கடன் பொறுப்பு கூடுது, சரக்கும் கூடுது பொறுப்பும் கூடுது. அப்ப சொத்தும் கூடுது பொறுப்பும் கூடுது. 20,000 சொத்தும் கூடுது பொறுப்பும் கூடுது. 20,000 சொத்தும் கூடுது பொறுப்பும் கூடுது. சக 20,000 ரெண்டுலேயும். வங்கியிலிருந்து ரூபாய் 5,000 சில்லறை காசு செலவுக்கு எடுத்தார். அப்ப வங்கியிலிருந்து சில்லறை காசு செலவு எடுத்தார். காசு பட்டிக்குள்ள 5,000 ரூபாய் காசு விழும். அப்ப நடைமுறை கணக்குலையும் 5,000 ரூபாய் குறையும். அப்ப ஒன்றுல கூடுது ஒன்றுல குறையுது. அப்ப ரெண்டும் இதுக்குள்ளாம் வரும். ஒன்று கூடு 5,000 கூடும் குறையும். 5,000 ரூபாய். வங்கியிலிருந்து ரூபாய் 30,000 கடன் பெறப்பட்டது. வங்கியிலிருந்து 30,000 கடன் பெற்றால் காசு பட்டிக்குள்ள காசு போடுபடும். ஆனா அதே நேரம் வங்கிக்கு பொறுப்பு, வங்கி அது ஒரு பொறுப்பு கூடுது, பொறுப்பும் கூடுது சொத்தும் கூடுது. சொத்து 30,000 கூடுது, பொறுப்பும் 30,000 கூடுது. சொத்து 30,000 கூடுது, பொறுப்பு 30,000 கூடுது. ஆரம்பத்துக்கு ரூபாய் 10,000 ரூபாவை கொடுத்தார். அப்ப 10,000 காசு வெளியே போகுது. ஒரு சொத்து குறையுது, காசு குறையுது. ஆரம்பம் பொறுப்பு, ஆரம்பத்துக்கு கொடுக்க வேண்டியது இங்க காசு இருக்கு. ஆரம்பத்துக்கு கொடுக்க வேண்டிய 20,000 கொடுத்துருக்காரு 10,000 ரூபாய். ஆரம்பத்துக்கு கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய், 10,000 தான் இது. அதை பதிவணும். நாங்க ஆரம்பத்துக்கு கொடுத்த 10,000 ரூபாவை பதிவணும். காசு குறையுது, அப்ப சொத்து குறையுது, பொறுப்பும் குறையுது. பொறுப்புல 10,000 குறையுது, சொத்துலையும் 10,000 குறையுது. சொத்துல 10,000 குறையுது, பொறுப்புல 10,000 குறையுது. இப்போ 9 கொடுக்கல் வாங்கலுக்கு பிறகு இந்த சமன்பாட்டை, கணக்கீட்டு சமன்பாடை நாம சமப்படுத்தி பார்ப்போம் எப்படி இருக்கு. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு அந்த ஒழுங்குல இருக்கணும். இதுவிலையும் கூட்டணும், அதே போல இதுவிலையும் கூட்டி இதுல போடணும், இதுவிலையும் கூட்டி இதுல போடணும். இதுல கூட்டி பார்ப்போம். இதுல 40,000 கூடுது, 40,000 குறையுது, இது எடுக்க தேவையில்லை. 20,000 கூடுது, 20,000 குறையுது, இது எடுக்க தேவையில்லை. 10,000 கூடுது, 10,000 குறையுது, இதுவும் எடுக்க தேவையில்லை. 5,000 கூடுது, 5,000 குறையுது, இதுவும் எடுக்க தேவையில்லை. இந்த 50,000 கூட்டணும், 2,000 கழிக்கணும், அப்ப 48,000. இந்த 20,000 கூட்டணும், அப்ப 48,000 20,000 68,000. இந்த 30,000 கூட்டணும், 98,000. 98,000 ஒரு 1,000 கழிக்கணும், அப்ப 97,000. அப்ப இதுல 97,000 வரும். இதுல 50,000 இது 2,000 போனா 48,000 இதுல வரும். இது 48,000, இது 97,000, இது 48,000. இதுல 20,000 30,000 50,000 அதுல 1,000 போன 49,000, இது 49,000. இது 48,000. இதுல நாம சொன்னது தொகையை கணக்கு பார்க்கணும். அப்ப இதை பதிவு போட்டு பார்ப்போம். பாருங்க 88,000. இதுல 48,000, 50ல 2 போனா 48,000. இதுல 50ல 1 போனா 50ல 10,000, 40,000. இதுல இது எடுக்க தேவையில்லை, இது எடுக்க தேவையில்லை, இது எடுக்க தேவையில்லை, இது எடுக்க தேவையில்லை. அப்ப 50, 50ல 2 போனா 48, 48 20 68, 68 30 98, 98ல 10 போனா 88, 88,000. அப்ப இங்க சொத்து மொத்த சொத்து இப்ப 9 கொடுக்கல் வாங்கலுக்கு பிறகு மொத்த சொத்து 88,000. உரிமை மொத்த உரிமை 48,000. மொத்த பொறுப்பு 40,000. அப்போ உரிமையும் பொறுப்பையும் கூட்டுங்க, 48,000 40,000 88,000. அப்ப சொத்து சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இது கணக்கீட்டு சமன்பாட்டில் ஒவ்வொரு நாளும் அந்த கொடுக்கல் வாங்கல் பதிகிற முறை இதுதான். பதிஞ்சு கணக்கீட்டு சமன்பாட்டில் காட்டுறது. கணக்கீட்டு சமன்பாட்டை சமப்படுத்தி இதில் பார்க்குறோம். இதில் ஒவ்வொரு நாளும் சமப்படுத்தினாலும் சமமாக வரும். ஒவ்வொரு நாளும் இந்த கணக்கீட்டு சமன்பாட்டை சமன்படுத்தினால் சமமாக வரும். இப்பொழுது நாம்
விரிவாக்கப்பட்ட ஒரு கணக்கீட்டு சமன்பாட்டில் கொடுக்கல் வாங்கல்களை காட்டுகின்ற விதத்தை இப்போது பார்ப்போம். ஒரு கணக்கீட்டு சமன்பாடு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இது நாங்கள் சாதாரணமான கணக்கீட்டு சமன்பாடு. இதை விரிவாக்கி இருக்கு. ரெண்டு சொத்துக்களையும் எழுதியிருக்கிறோம், காசு சொத்தும் சரக்கு சொத்தும். காசு சொத்து சக சரக்கு சொத்து சமன் மூலேனம், உரிமை மூலேனம். பொறுப்பில் ரெண்டு பொறுப்பு தந்திருக்கிறோம், காட்டியிருக்கிறோம். வங்கி கடன், கடன் கொடுத்தோர். வங்கி கடன் சக கடன் கொடுத்தோர் பொறுப்பு. காசு சொத்து சரக்கு சொத்து சமன் மூலேனம் சக வங்கி கடன் சக கடன் கொடுத்தவர். இது கணக்கீட்டு சமன்பாடு தான். இப்படி சொன்னாலும் கணக்கீட்டு சமன்பாடு தான். அதை சுருக்கமாக நாங்கள் சொல்றோம் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இப்ப இதுல இந்த கொடுக்கல் வாங்கல்கள் 7 கொடுக்கல் வாங்கல்கள் இங்கே தந்திருக்குது. அதை நாங்கள் முன்னர் அந்த கணக்கீட்டு சமன்பாட்டில் காட்டின அதே முறையில் இங்கே இதில் காட்டுவோம். இதில் விரிவாக காட்டுவோம். சொத்து உரிமை பொறுப்புன்றதில் காட்டினோம். இதில் அப்படி இல்லை. காசு சரக்கு மூலதனம் வங்கி கடன் கடன் கொடுத்தோர் விரிவாக்கின கணக்கீட்டு சமன்பாடு இதில் காட்ட போகிறோம். பாருங்க, ரூபாய் 2 லட்சம் மட்டும் வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது. காசு போட்டியில் காசு போடப்படும். இப்போ காசுன்ற சொத்து கூடும். அப்போ சொத்து காசுன்ற சொத்து கூடுனா இது சக 2 லட்சம். அதை காட்டுவோம், 2 லட்சம். அடுத்தது மூலதனமும் கூடும், உரிமையும் கூடும். உரிமை 2 லட்சத்தால் கூடும். அப்போ அதையும் காட்டுவோம். மூலதனம் 2 லட்சம். அப்போ இதுக்கு வியாபாரம் 2 லட்சம். வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டு என்றால் காசு சொத்து கூடுது, மூலதனம் என்ற சொத்து கூடுது. உடன் காசு கொள்ளுணவு. அப்போ காசு சொத்து குறையுது. காசு வெளியே போகுது. அப்போ இதில் காசு 40,000 குறையும். உடன் காசு கொள்ளுண்டா காசு குறையும். ஆனால் சரக்கு கூடும். சரக்கு என்ற சொத்து கூடும். நிறுவனத்தில் காசை கொடுத்து சரக்கு வாங்குறோம். இது கூடும், இது குறையும். அப்போ இதை காட்டுவோம். இப்போ காசு குறையுது, 40,000. இது கூடும். இது 40,000 கூடுது. இது உடன் காசு கொள்ளுணவு. காசு சொத்து குறையுது, சரக்கு சொத்து கூடுது. ரெண்டும் இதுக்குள்ள வரும். சொத்துக்குள்ளே குமருடன் கடனுக்கு கொள்வனவு. கடனுக்கு கொள்வனவு செய்து 60,000, சரக்கு கூடுது. அப்ப இதுக்குள்ள கூடும். இதுக்குள்ள 60,000 வரும். சரக்கு வருது. ஆனால் குமரன் கடன், இது பொறுப்பு. அவர் கடன் கொடுத்தோன் அதுவும் கூடுது 60,000. கடன் பொறுப்பும் கூடுது, சொத்தும் கூடுது. சரக்கு சொத்து கூடுது, பொறுப்பு கூடுது. பொறுப்பு கூடுது. அப்ப இதிலே குமரிடம் கொள்வனவுக்கு சரக்கு சொத்து கூடுது, பொறுப்பு கூடுது. கடன் கொடுத்தவர் கூடுது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தப்பட்டது 70,000. அப்ப காசு வெளியே போகுது. அப்ப காசு குறையுது, காசை சொத்து குறையுது. வங்கி கடனும் குறையுது. வங்கி கடன் செலுத்தப்பட்டா வங்கி கடனும் குறையுது. அப்ப இது காசு செலுத்தப்பட்ட 70,000, காசு குறையுது. பாருங்க, 70,000. அதே நேரம் வங்கி கடனும் 70,000 குறையும். வங்கி கடனும் 70,000. வங்கி கடன் 70,000 குறையுது, காசு 70,000 குறையுது. உரிமையாளரின் மேலதிக முதலீடு. அவர் காசு சேர்வாரு. வணிகத்துக்குள்ள காசு வருது, காசு பொட்டிக்குள்ள காசு போட்டு. அப்ப இது கூடும். 80,000 காசு கூடுது. உரிமையும் 80,000 கூடும். அவர் மேலதிக முதலீடுனா அவர் உரிமை கூடுது. அவர் உரிமையும் 80,000 கூடுது.
காசும் கூடுது உரிமையும் கூடுது 80,000. மூலதனமும் கூடுது, காசு சொத்தும் கூடுது, உரிமையும் கூடுது. கடன் கொடுத்த மாதவனுக்கு உரிமையாளர் சார்ந்தது சொந்த பணத்தில் 10,000 செலுத்தினார். சொந்த பணத்தில் அவர் சொந்த காசில் கொடுத்தார். அப்ப இது வணிகத்துக்கு அவர் கொடுக்கிறார். அப்ப இதுவும் அவரோட முதலீடு தான். அப்ப மூலதனம் கூடும், 10,000 மூலதனம் கூடும். மூலதனம் 10,000 கூடுது. அதே நேரத்தில் கடன் கொடுத்தவர் பொறுப்பும் குறையுது. 10,000 பொறுப்பு குறையும், பொறுப்பில் 10,000 குறையும். பொறுப்பிலையும் 10,000 குறையும். உரிமையாளர் சொந்த பணத்தில் செலுத்துகிறார் என்றால் அவரோட மூலதனம் கூடும். அவர் வணிகத்துக்கு காசு கொடுக்கிறார், வணிகத்துக்காக செலுத்தியிருக்கிறார். அப்ப மூலதனம் கூடுது, உரிமை கூடுது. கடன் கொடுத்தவர் இருந்த தொகை குறைஞ்சிருக்கும், 10,000 குறைஞ்சிருக்கும். அடுத்தது வணிகத்தின் பேரில் பெற்ற வங்கி கடன் பணத்தில் உரிமையாளர் பற்றி கொண்டார். இது வங்கி கடன் வணிகத்திற பேர்லாம் கடன் பெற்றிருக்கு 50,000 பெற்றால் பொறுப்பு கூடும். வணிகத்திற பொறுப்பு கூடும். வங்கி கடன் கூடும். வங்கி கடன் என்ற பொறுப்பு கூடும். பாருங்க 50,000 கடன் கூடுது, வங்கி கடன் கூடுது. ஆனா அதே நேரத்தில் உரிமையாளர் பற்றி இருக்கிறார், அந்த காசை உரிமையாளர் எடுத்துட்டார். அப்ப உரிமையும் குறையும், உரிமை குறையும். வர மூலதனம் அவர் உரிமை 10,000 குறையும், 50,000. உரிமை மூலதனம் 50,000 குறையுது, வங்கி கடனும் 50,000 குறையுது. அப்ப இனி இந்த 7 கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சது பிறகு இந்த கணக்கீட்டு சமன்பாட்டை நாங்க சமப்படுத்துவோம், சமப்படுத்தி பார்ப்போம். முதல் இதை காசுன்ற சொத்தை கூட்டி பார்ப்போம். காசுன்ற சொத்துல 2 லட்சம், இது 40,000 கழிக்கணும். அப்ப 1,60,000. திருப்பி 70,000 அதையும் கழிக்கணும். அப்ப 90,000. அதுல 80,000 கழிக்கணும், 80,000 கூட்டணும். 1,70,000. 1,70,000. பாருங்க, இது 2 லட்சம், அதுல 40 கழிச்சு அப்போ 1,60,000. அதுல 70 போனா 90,000. 90,000 80,000 கூட்டினா 1,70,000. இனி சரக்கு என்ற சொத்தை கூட்டுவோம். அது 1 லட்சம், 40,000 60,000 சேர்த்து 1 லட்சம். மொத்த சொத்து முழுதையும் கூட்டுவோம். சொத்து முழுதையும் கூட்டினால் 1,70,000 1 லட்சம் 2,70,000. மொத்த சொத்து 2,70,000. நீ அடுத்தது இதுக்கு வருவோம். மூலதனம் 2 லட்சம். 2 லட்சத்தோட 80,000 கூட்டணும், 2,80,000. அதோட இன்னொரு 10,000 கூட்டணும், 2,90,000. அதில் ஒரு 50,000 கழிக்கணும். அப்ப 2,40,000. $2,40,000. அப்போ மூலதனம் ஒன்றுதான். மூலதனத்தை இங்கே இதில் கூட்டி போடுவோம். 2,40,000 சமன்பாட்டில் போடுவோம். மூலதனம் 2,40,000. இனி வங்கி கடன் பொறுப்பு இதை கூட்டுவோம். 70,000 50,000. அப்போ 20,000. 70,000 சக 50,000 20,000. 20,000. அப்போ இதை கூட்டுவோம்.
இது கடன் கொடுத்தவர் இது 60,000, இது 10,000 கழிச்சா 50,000. அப்ப ரெண்டு பொறுப்பு ரெண்டையும் கூட்டுவோம். இது 50, இது 20 கழிச்சால் 30, இது சக 50, இது சக 30, 20. அப்ப இதுல 30,000. பாருங்க, இப்ப சொத்து 2,70,000 சமன் உரிமை 2,40,000 பொறுப்பு 30,000. அப்ப உரிமையும் பொறுப்பையும் கூட்டுங்க 2,40,000 பொறுப்பு 30 சேர்த்தால் 2,70,000. அப்ப சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு சமனா வருது. இப்ப இந்த மாதிரி நாங்க இந்த கணக்கை பதிவு செய்ய தெரியணும். நமக்கு அடுத்ததாக பாருங்க, இதே கணக்க நாங்க இப்ப இங்க எடுக்கிறோம். இது ஒவ்வொன்றையும் என்னென்று சொல்ல தெரியும் நமக்கு. இப்ப சொத்து 2 லட்சம் கூடி இருக்கு, உரிமை 2 லட்சம் கூடி இருக்கு. அப்ப சொத்து 2 லட்சம் கூடி இருக்கு, உரிமை 2 லட்சம் கூடி இருக்கின்றால் என்ன நடந்திருக்கும்? உரிமையாளர் மேலதிக முதலீடு, உரிமையாளர் முதலீடு செய்திருக்கார். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல நாம இதை கொண்டு மதிக்க தெரியணும். உங்களுக்கு சொத்து காசென்ற சொத்து கூடியிருக்கு, உரிமையும் கூடியிருக்கு. அப்ப உரிமையாளர் முதலீடு, இது உரிமையாளர் முதலீடு. பாருங்க, வியாபாரம் முதலிட்டு வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்கம் கொண்டபடியா வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல என்னட்டு பாருங்க, சரக்கு கூடியிருக்கு, காசு குறைஞ்சிருக்கு. இப்ப காசு கொடுத்து சரக்கு வாங்கியிருக்கு, உடன் காசு கொள்வனவு. இது உடன் காசு கொள்வனவு. அடுத்து இதை பாருங்க, சரக்கு கூடியிருக்கு, கடன் பொறுப்பு கூடியிருக்கு. சரக்கும் கூடியிருக்கு, பொறுப்பும் கூடியிருக்கு. அப்ப கடனுக்கு கொள்வனவு செய்திருக்கு. சரக்கு கொள்வனவு, கடன் குமரனிடம் கடனுக்கு கொள்வனவு, கடனுக்கு கொள்வனவு செய்திருக்கு. இதை பாருங்க, காசு குறைஞ்சிருக்கு, வங்கி கடன் குறைஞ்சிருக்கு. அப்ப வங்கி கடனை தீர்த்திருக்கு, வங்கி கடன் கொடுத்து தீர்க்கப்பட்டிருக்கு. வங்கி கடன் கொடுத்து தீர்க்கப்பட்டிருக்கு, வங்கி தவணை கட்டணம் செலுத்தப்பட்டது. அடுத்தது பாருங்க, இல்ல காசுன்ற சொத்து கூடியிருக்கு, மூலனும் கூட்டிருக்கு. அப்ப இது முதலாவது இருக்கிற மாதிரி மேலதிக முதலீடு. இது ஆரம்பத்தில் முதலிட்டது, தொடக்கத்தில் முதலிட்டது, இது மேலதிக முதலீடு அதே தான். அப்ப இது மேலதிக முதலீடு. உரிமையாளர் மேலதிக முதலீடு. இனி இதுல மூலதனம் கூடியிருக்கு, கடன் கொடுத்தவர் குறைஞ்சிருக்கு. அவ மூலதனம் கூடி கடன் கொடுத்தவர் குறைஞ்சால் உரிமையாளர் கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுத்திருக்கிறார். அவர் சொந்த பணத்துல கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுத்த உரிமையாளர் தந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். வணிகத்திலிருந்து எடுத்து கொடுக்காம, காசு பொட்டியிலிருந்து எடுத்து கொடுக்காம சொந்த காசை கொடுத்திருக்காரு. கடன் கொடுத்த மாதவனுக்கு உரிமையாளர் தனது சொந்த பணத்தில் பணம் செலுத்தினார். இனி இதுல பாருங்க, மூலதனம் குறைஞ்சிருக்குது, வங்கி கடன் கூடியிருக்குது. வங்கி கடன் கூடியிருக்கு, மூலதனம் குறைஞ்சிருக்கு. அப்ப வங்கி கடனையும் கூடுது, வங்கியில கடன் பெற்றிருக்கு. அப்ப மூலதனம் குறைஞ்சிச்சு, அந்த பெற்ற காசை வேற உரிமையாளர் எடுத்திருக்கார். வணிகத்துக்கு காசு பட்டிக்க போடல, காசு பட்டிக்க போட்டிருந்தா சொத்து கூடும். காசு பட்டி அவர் சொந்தமா அவர் தன் சொந்த தேவைக்கு எடுத்துட்டார். அப்ப இது கூட போட்டிருக்கு. அப்ப இனி நாங்க இதுவளையும் கூட்டி அதில் போட்டு காட்டியிருக்குது. 2,70,000 சமன் உரிமை, சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு.